வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் xy இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அண்டு xy k ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ரெண்டு டேர்முக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்டிருக்காங்க, அதாவது HCF கேட்டிருக்காங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4 தான். பாருங்கள், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் xy k ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு டேர்மு. அப்புறமா இந்த டேர்ம், இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னாலே வேறு ஒன்றுமே இல்லை, HCF அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கேட்டிருக்கிறது HCF ஈக்குவல் டு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, xy இன்ட்டு k ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கான், xy இன்ட்டு k ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது செகண்ட் டேர்ம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே k ஸ்கொயர் ப்ளஸ் 1 k ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை மாற்றி அமைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், xy இன்ட்டு k ஸ்கொயர் xy இன்ட்டு 1 ப்ளஸ் k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் k இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபுல்லாக எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா k இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேவே எழுதுறேன். ஓகேங்களா? kx, எப்போவுமே k வந்து முன்னாடி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. kx வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, ஒய் இருக்குது, k இருக்குது. அப்போ ky. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை இப்படி உடச்சிட்டேன். அப்புறம் இதிலிருந்து kx வெளியே போச்சுன்னா மீதி என்ன இருக்குது, எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், இதில் xy இதில் ky இருக்குது. அப்போ இதில் இருந்து நான் என்ன எடுக்கலாம், ஒய்யை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்குது, ky. இந்த டேர்ம் எடுத்துட்டேன், இந்த டேர்முக்குரிய எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ky ப்ளஸ் எக்ஸு ky ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ ky ப்ளஸ் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு காமனாக ஒரு தடவை எழுதிட்டேன். மீதி இருக்கிறத செட்டாக சேர்த்து விட்ருங்க, kx ப்ளஸ் ஒய். இவங்களை மட்டும் ஏன் தனியாக இருக்கேன், இவங்களும் ஜோடி சேர்த்து விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ இது ரெண்டே எடுத்துட்டிங்களா, இங்கேருந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு ப்ளஸ் கேஒய் வந்தாலும் தப்பு கிடையாது. கேஒய் ப்ளஸ் எக்ஸுனாலும் எக்ஸு ப்ளஸ் கேஒய்னாலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். ஸோ அப்படின்றப்ப நான் வந்து இங்கே எக்ஸு கேஒய் ப்ளஸ் எக்ஸுன்னு வந்திருக்கு, இங்கே எக்ஸு ப்ளஸ் கேஒய் நான் எழுதும்போது வருதே அப்படின்ற மாதிரி எதுவும் சந்தேகப்பட வேணாம், கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நான் எடுக்கிறேன், உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், xy இன்ட்டு கே ஸ்கொயர் மைனஸ் xy. ஓகேங்களா? ப்ளஸ் k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் k இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு தேர்டு டேர்முக்கு என்ன காமனாக இருக்குது, k இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ kxஐ வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ky மீதி இருக்குது. ஓகேங்களா? இந்த kx இதில் போச்சுன்னா ஒய் இருக்குது, k இருக்குது, ky. இதில் kx வெளியே போயிடுச்சு, அப்போ மீதி என்ன இருக்குது, எக்ஸு. அடுத்து இந்த டேர்முக்கும் காமனாக என்ன இருக்குது, ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன், ஒய் இருக்குது. ஸோ ஒய் எழுதிட்டேன் அப்படின்னா இதில் எக்ஸ் இருக்குது, இதில் ky இருக்குது. நான் எழுதும்போதே ky ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ky ப்ளஸ் எக்ஸு ky ப்ளஸ் எக்ஸு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை ky ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதிட்டேன். மீதி இது ரெண்டு தனியாக இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் ஜோடி சேர்த்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் இதுவும் செகண்ட் டேர்ம் இதுவும் தான். இப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய HCF பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் HCF. ஓகேங்களா? ஸோ ky ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ky ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே kx ப்ளஸ் ஒய், இங்கே kx மைனஸ் ஒய். அப்போ இதை எடுக்க முடியாது, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணால் தான் காமன். ஸோ அப்போ HCF ஈக்குவல் டு ky ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் 4th சம்மு. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்